சர்க்கரை தொழில் விவசாயிகளின் பொருளாதாரத்தை வளர்ச்சியிலும் கிராமப்புற மேம்பாட்டிலும் பெரும் பங்கு வகிக்கும் முக்கிய வேளாண் சார்ந்த தொழிலாகும். தமிழ்நாட்டில் 13 கூட்டுறவு, 2 பொதுத்துறை, 15 தனியார் என மொத்தமாக 30 சர்க்கரை ஆலைகள் இயக்கத்தில் உள்ளன. கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு பதிவு பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்திடவும் 2024-25 ஆண்டில் கீழ்காணும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களின் போது அனைத்து கரும்பு விவசாயிகளாலும் தொடர்ந்து கேட்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்று கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் கரும்பு விவசாயிகளின் கூடுதல் வருவாய் பெறுவகையிலும் 2023-24 அறுவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 195 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையை விட முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,000 கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார். இதற்கென 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு சாகுபடி செலவை குறைத்து சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சர்க்கரை கட்டுமானத்தை உயர்த்தவும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்புடைய அதிக சர்க்கரை கட்டுமானம் தரக்கூடிய புதிய கரும்பு ரகங்களை கரும்பு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 7,92,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேம்படுத்துதல். கள்ளக்குறிச்சி 1, செங்கல்ராயன், செய்யாறு, திருப்பத்தூர் ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் நவீன கரும்பு இடமேடைகள். தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் சுழல் கவிப்பான் 10 கூட்டுறவு 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் சிமெண்ட் காங்கிரீட் கரும்பு தளங்கள் 4 கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் கூட்டுறவு மற்றும் ஒரு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் கழிவு மண் மக்க வைக்கும் களங்கள் ஆகியவற்றை அமைக்க ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 12,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறன் உயர்த்தும் நடவடிக்கைகள். பெரம்பலூர், செய்யாறு, வேலூர், சேலம், மதுராந்தகம், சுப்பிரமணிய சிவா ஆகிய சர்க்கரை ஆலைகளில் கரும்பு அரவை பகுதி இயந்திரங்களை ஒருங்கிணைத்து 3,60,00,000 ரூபாய் செலவில் ஆலை அரவை பகுதி தானியங்கமாக்கப்படும். செங்கல்ராயன் கூட்டு சர்க்கரை ஆலையின் 18 மெகாவாட் பவர் டர்பைனுக்கு தேவையான புதிய டர்பைன் ரோட்டர் அசம்பிளி 6,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு ஆலையில் அரவை திறன் ஏற்படுவது அரவை நிறுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். செங்கல்ராயன், வேலூர், செய்யார், அறிஞர் அண்ணா, பெரம்பலூர், தருமபுரி, MRK ஆகிய சர்க்கரை ஆலைகளில் இயங்கி வரும் இணைமின் நிலையங்களில் நீர் சுத்திகரிப்பு நிலைய அயனி மற்றும் எதிர் அயனி பரிமாற்றி 1,39,00,000 ரூபாய் செலவில் நிறுவப்படும். இதனால் ஆலையின் நீரின் தரம் மேம்படுத்தப்பட்டு பவர் டர்பைனின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். MRK, செய்யாறு ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு அரவை இயந்திரத்தின் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவி 1,10,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். இதனால் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவியின் பழுதின் காரணமாக ஏற்படும் அரவை நேர இழப்பு தவிர்க்கப்படும். சர்க்கரை ஆலைகளின் மேம்பாட்டிற்காக மொத்தம் 12,40,00,000 ரூபாய் ஆலை நிதியிலிருந்து செலவிடப்படும்.